வராங்க. G4 அப்படின்னா கிராபிங் தி கூகுள் ஜெனரேஷன் ஃப்ரம் கெஹென்னா, அதாவது நரகத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற வாலிப மக்களை இந்த கூகுள் ஜெனரேஷனை கர்த்தர் பக்கமாக திருப்பும்படிக்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, நாம் பேசுவதற்கு கூச்சப்படக்கூடிய சில தலைப்புகளை அவர் துணிகரமாக நல்ல பலத்தோடு தைரியத்தோடு அவர் பிரசங்கம் பண்ணுவதிலே அவர் நல்ல பெயர் பெற்றவராக இருக்கின்றார். நல்ல உற்சாகமாக நம் கரங்களை தட்டி நாம் வரவேற்க போகின்றோம். நல்ல உற்சாகமாக கலந்துடலாமா? Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. I marvel at God's grace for Bethel Faith Spark Bible College over 45 years of faithful ministry. 45 வருடங்களாக உண்மையுள்ள விசுவாசம் உள்ள அந்த ஊழியத்திற்காக தேவன் அருளின கிருபைக்காக நான் தேவனை நன்றி சொல்லுகின்றேன். And I am humbled and I am honored to be sharing God's word with you on this baccalaureate service. இந்த baccalaureate serviceல தேவ வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் கௌரவிக்கப்படுகின்றேன். அதே சமயத்தில் நான் தாழ்மையை நான் உணர்கின்றேன். It was March 8, 2026. 2026 ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் நாள். It was 11:55 p.m. 11:55 மணி நள்ளிரவு. Surya Kumar Yadav gives himself a few slaps and he walks up the stage and receives the T20 2026 World Cup from Jay Shah. அந்த சூரிய குமார் யாதவ் அப்படிங்கிறவர் தன்னுடைய தலையை தட்டி கொண்டு அவர் முன்பதாக வந்து யாதவ் அப்படின்ற ஒரு கையில் இருந்து கோப்பையை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றார். And a few hours later at 5 a.m. the following day, அடுத்த நாள் காலையிலே 5 மணிக்கு one of India's players, a world champion who also plays for CSK, his name Shivam Dubey. Shivam Dubey அப்படிங்கிறவர் CSK அணியில ஆடக்கூடியவர், இன்னொரு வீரர். Along with his wife, he boards a train from Ahmedabad where India won the World Cup and traveled towards Mumbai. அவர் மும்பை வழியாக அவர் அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். International cricketer, world champion, traveling by train. Why? அவர் ஒரு ட்ரெயின்ல அவர் பயணத்தை மேற்கொள்கின்றார். அவர் உலகளாவிய ஒரு வீரராக இருக்கின்றார். அப்படி புகழ் பெற்றவராக இருந்தாலும் அவர் ஏன் அந்த ரயில் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும்? Because he and his wife wanted to get back to their children, their son Ayan, born in 2022, and their daughter Mavish, born in 2025. Little children, both the parents away. They wanted to get back. Even as India was celebrating, they wanted to get back to be with the children. தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பிள்ளையை சந்திக்கும்படிக்கு அவர்கள் இந்த ரயில் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களை மகனையும் அவருடைய மகளையும் அவர்கள் பார்க்க வருகிறார்கள். To make you shining sons and daughters for the Almighty God. அவர்கள் உங்களை தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றும்படியாக Apostle Reverend Dr. David Pragasam and Amma, Pastor John, Dr. K, all of them have treated you as children, shaped you in this Bible college, and a few of you are ready to go into the harvest field as shining sons and daughters for God. நம்முடைய ஸ்தாபன தலைவர் அம்மா, நம்முடைய கல்லூரி முதல்வர் அம்மா அவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை ஊழிய பாதைக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்த அந்த இலக்கை நோக்கி பயன்படுத்தும்படிக்கு உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். They are shaping you as shining sons. By sons I mean both men and women for God. Shining sons for God. அவர்கள் உங்களை பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களாக, அதே சமயத்திலே மகனாக உங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். When we look at the holy word of God, when we look at 1 Timothy, 2 Timothy and Titus, 5 times the Bible records the word child or son there. அங்கே 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து இந்த 3 நிருபங்களிலும் பார்க்கும் பொழுது அங்கே 5 முறை மகன் அல்லது குழந்தைகள் என்று நாம் பார்க்கின்றோம். Paul calls his the young man, part of his ministry team,
as his son 4 times in 1st and 2nd Timothy. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுவிலே பவுல் தீமோத்தேயுவை தன்னுடைய உத்தம குமாரன் அல்லது ஆவிக்குரிய மகன் என்று அவர் சொல்கின்றார். In Titus, Paul calls Titus as his son once again. திரும்பவுமாக தீத்துவிலும் கூட பவுல் தீத்துவை தன்னுடைய மகன் என்று கூறுகின்றார். As you get ready to finish your studies and go, or as you continue to stay here, I want to remind you a fundamental Bible truth. You are the child of God. You are being shaped by eminent men and women of God. நீங்கள் நிறைய பேர் பட்டம் பெற போகின்றீர்கள், சில பேர் படிக்க போறீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், நீங்கள் தேவனுடைய மகனாக தேவனுடைய மகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். How can you be a shining son for God? நீங்கள் எப்படி தேவனுக்காக பிரகாசிக்கக்கூடிய ஒரு மகனாக ஒரு நட்சத்திரமாக இருக்க From முடியும்? God's word in 1 Timothy, 2 Timothy and Titus, known as the pastoral epistles, I want to talk about 3 things using the acronym SON. நான் இந்த SON என்ற வார்த்தையின் அடிப்படையாக வைத்து இந்த தீமோத்தேயு தீத்து புத்தகத்தில் நான் பேச விரும்புகின்றேன். S, selection, remembering, shining son for Jesus. Yes, selection, remembering. You remember that you are chosen, you are selected by God. எஸ் என்ற அர்த்தத்துக்கு நான் செலக்டட் என்று சொல்லுகின்றேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே ஊழியத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். Apostle Paul reminds himself of his calling as he writes to Timothy. தீமோத்தேயுவுக்கு அவர் நிருபத்தை எழுதும் பொழுது தேவன் தனக்கென்று கொடுத்த அழைப்பை அவர் நினைவுபடுத்தி எழுதுகின்றார். In 1 Timothy chapter 2 and verse 7 he writes, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகின்றார். For this I was appointed a preacher and apostle. நான் இதற்காகவே அப்போஸ்தலனாகவும் பிரசங்கியாகவும் ஏற்படுத்தப்பட்டேன் என்று சொல்கின்றார். I am telling the truth, I am not lying. நான் பொய் சொல்லவில்லை, நான் உண்மை சொல்கிறேன் என்று சொல்கின்றார். A teacher of the Gentiles in faith and truth. நான் விசுவாசத்திலும் உண்மையிலும் இந்த புறஜாதி மக்களுக்கு இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறேன் என்று சொல்கின்றார். I was appointed by God. I was called by God to be a preacher. நான் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றேன், தேவனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் என்று சொல்கின்றார். I never forget that God selected me. I always remember the selection. I do the selection recall several times during the day, several times during the month. ஒவ்வொரு நாளும் மாதத்திற்கு சில முறை ஆகுவதாம் தேவன் என்னை அழைத்திருக்கின்றார், தேவன் என்னை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்ற நினைவுகளை நான் எப்பொழுதும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன். God called me for ministry, I believe in the eternity past, but I realized it as a 13-year-old in a camp in Danishpet. As the missionary call came, as a 13-year-old I went forward and gave my life for ministry, full-time ministry. I don't forget that ever. நான் 13 வயதாக இருக்கும்போது டானிஷ்பேட் என்ற இடத்துல தேவன் என்னை அழைத்தார், ஊழியம் செய்யும்படிக்கு அழைத்த அந்த அழைப்பை நான் இன்னும் மறந்து போகவில்லை. Do you remember your selection again and again, dear Bible college students? அன்பான கல்லூரி மாணவர்களே, தேவன் உங்களை அழைத்த அழைப்பு உங்களுக்கு நினைவிருக்கிறதா? Billy Graham, the great evangelist, was always hitting the rewind button on his selection. எப்பொழுதுமே இந்த பில்லி கிரஹாம் என்று சொல்லக்கூடிய மிக புகழ்பெற்ற சுவிசேஷகர் எப்பொழுதும் தான் அழைத்த அழைப்பை அவர் திரும்பவுமாக தேடி பார்ப்பாராம். When 2 major political parties wanted him to be their candidate for the president of the United States, he said, I cannot stoop so low to accept your invitation because I have a high calling. அவர் 2 மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் தங்களுடைய அரசியல் கட்சிக்கு வரும்படிக்கு அவரை அழைத்த பொழுது சொன்னாராம், நான் மிக உயரமான ஒரு அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன், இங்கு மிகவும் கீழான உங்களுடைய அரசியல் பதவிக்கு நான் இறங்கி வர முடியாது என்று சொன்னாராம். So I want everyone to say, I am a son, I am a selected son. I remember that. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய மகனாக அவருடைய மகளாக நான் இருக்கின்றேன். Come on, I am a selected son. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கின்றேன். I remember that selection forever. I'm so grateful. தேவன் என்னை அழைத்த அழைப்பை அந்த தெரிந்து கொள்ளுதல் எப்பொழுதும் நினைவு கூறுகின்றேன், ஒருபோதும் மறக்கவே முடியாது. We are using the acronym SON. Oh, occult rejecting son. ஓ என்ற வார்த்தைக்கு அக்கல்ட் ரிஜெக்ட், அதாவது மற்ற தவறான ஆவிக்குரிய விஷயங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு மகனாக இருக்க வேண்டும். தவறான போதனை, we occult
word, a sweeping word I use for us to remember that we reject anything that is not biblical. வேதாகமம் சாராத வேதத்திற்கு முரணான எல்லா காரியத்தையும் எதிர்ப்பவனாக நான் இருக்க விரும்புகின்றேன். As he starts to write to his young ministry trainee Timothy, Paul says, Timothy, I urge you when I was going to Macedonia, remain in Ephesus so that you may charge certain persons not to teach any different doctrine. அவர் சொல்லுகின்றார், தீமோத்தேயுவே, நீ உன்னுடைய அழைப்பில் உறுதியாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் தவறான போதனை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு நீ கண்டிப்பாக கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். Stay in Ephesus. நீ எபேசுவிலே தங்கி இரு என்று சொல்லுகின்றார். If India, if Ephesus was in India, it will be in a place approximately where Mumbai is. It's in the west coast. ஒருவேளை இந்த எபேசு இந்த இந்தியாவில் இருக்கும் என்று சொன்னால் அது இப்பொழுது இருக்கக்கூடிய மும்பை பட்டணமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. Full of rich people. எல்லா பணக்கார மக்கள் அங்கே தங்கி இருந்தார்கள். The temptation to chase riches was very heavy there. அந்த பட்டணத்திலே செல்வத்தை நாடி தேடக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இருந்தது. So people in ministry there were tempted to twist the doctrine so that the money will come in. அங்க இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, பணத்தை தவறான முறையிலே பெற்றுக்கொள்வதற்காக தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வசனத்தை அவர்கள் தங்களுக்கு விருப்பமான விலையிலே மாற்ற விரும்பினார்கள். That's why Paul had to charge Timothy to tell certain people not to teach different doctrine, strange doctrine. அதனால தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு தெளிவாக சொல்லுகின்றார், மற்ற தவறான சுவிசேஷங்களை போதிக்க கூடாதபடிக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு நீ கட்டளை கொடு என்று சொல்லுகின்றார். We can talk about many doctrines, but one doctrine you cannot compromise. நிறைய நம்ம உபதேசங்களை பற்றி பேசலாம், ஆனால் ஒரே ஒரு உபதேசத்தை நாம் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவே கூடாது. Timothy, don't compromise the uniqueness of Jesus. நான் சொல்லுகின்றார், இயேசுவுக்கு உரியதான அந்த தனித்துவத்தை குலைத்து போடும்படிக்கான போதனைக்கு நீ செவி கொடுக்காதே என்று சொல்லுகின்றார். Ask me, where is that in 1 Timothy? அது அந்த வசனம் எங்க இருக்கு நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம். 1 Timothy 6:15, the blessed and only sovereign, the King of Kings and the Lord of Lords, the uniqueness of Jesus expressed in 1 Timothy. ஒன்று தீமோத்தேயு 6:15 பார்க்கின்றோம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏகா சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அவரே, அவரமல்ல, he the only way, the only sovereign, the uniqueness of Jesus, we don't compromise it. அந்த இயேசுவுக்கு என்றே கொடுக்கப்பட்ட அந்த தனித்துவத்தை ஒருபோதும் நாம் சமரசம் செய்யக்கூடாது. So I want you to commit yourself to doctrinal purity as you get ready to pass out, as you stay here and study. You are an occult rejecting son. நீங்கள் படித்து பட்டம் பெறுகிற மாணவர்களும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றேன், எப்பொழுதும் தவறான போதனைகளை ஒருபோதும் செவிசாய்க்க கூடாது. A woman of God named Kathleen Nielsen said, கேத்ரின் நீல்சன் அப்படிங்கறவங்க சொல்றாங்க, she said, devotional study of the word therefore cannot exist without healthy doctrine. சரியான ஒரு தியானம் என்பது சரியான போதனைகள் இல்லாமல் சரியான தியானத்தை நாம் மேற்கொள்ள முடியாது என்று சொல்கின்றார். Doctrine is important because it summarizes God's word. உபதேசம் என்பது மிகவும் முக்கியமானது. ஏன் என்று சொன்னால் அதுதான் முழு வேதாகமத்தையும் அது ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்கின்றது. Doctrine is important because it guarantees the health of God's church. சபைக்கான ஒரு சபை எப்படி இயங்குகிறது என்பதை நாம் உபதேசத்தை வச்சு தான் சொல்ல முடியும். She said it well. அவர் நல்லதாக சொல்லி இருக்கின்றார். Selection, remembering son first. நீங்கள் முதலாவது உங்கள் அழைப்பை நினைவு கூறுவதாக இருக்க வேண்டும். S-O, occult rejecting son. இரண்டாவது தவறான போதனைகளை எதிர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். And thirdly and finally, மூன்றாவதா கடைசியாக நிறைவாக, God wants you to be, the leaders of this great organization that has served you for nearly 50 years. They want you to be shining sons and daughters. What is the last one? N, never relenting son. நீங்கள் ஒருபோதும் விடாமுயற்சி கொண்ட மாணவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். Never backsliding, never relenting, never relenting. நீங்கள் ஒருபோதும் பின்னடைய கூடாது, ஒருபோதும் நீங்கள் மனம் மாறக்கூடாது. That's why in 1 Timothy chapter 1, 18 and 19,
Paul writes to Timothy, பவுல் இப்படியாக தீமோத்தேயுவிற்கு 1:18 பார்க்கின்றோம். wage the good warfare நீங்கள் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று by சொல்கிறார். holding faith நீங்கள் விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். and good conscience. நல் மனசாட்சியை காத்துக் By கொள்ளுங்கள். rejecting this, some have made a shipwreck of their faith. இமெனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்களாய் இருந்து விசுவாச கப்பல் சேதத்தை உண்டு பண்ணினார் சொல்கின்றார். You have started sailing well, having come to Bethel Felspark Bible College. நீங்கள் பெத்தேல் விசுவாச தீப்பறி வேதாம கல்லூரிக்கு வரும்பொழுது நீங்கள் சரியான விசுவாச கப்பல் பயணத்துல வந்தீர்கள். Let that ship not get shipwrecked. You hold on, never relent. அந்த விசுவாச பயணம் ஒருபோதும் கப்பல் சேதம் அடையாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் கடமையாக இருக்கின்றது. So many storms may come to make your ship go upside down, but you stay strong and row with firmness, row with steely determination. உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான புயல்களை நீங்கள் சந்திக்க கூடும். உங்களுடைய கப்பலே தலைகீழாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் வரக்கூடும். ஆனாலும் நீங்கள் தைரியமாக இருந்து திடமாக இருந்து நான் பற்றி கொண்ட ஓட்டத்தை நல் போராட்டத்தை போராடி முடிப்பேன் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். Fight without relenting, fight without taking a U-turn. ஒருபோதும் பின் திரும்பி போய் விடாதீர்கள். நின்று பலமாக நீங்கள் சண்டை பின்னலாக இருக்க வேண்டும். The scoreline said France 0, Argentina 2. அங்கே அந்த ஸ்கோர் போர்டுல பார்த்தோம் முதல் அணிக்கு 0 அர்ஜென்டினாக்கு 2. This is the World Cup final 2022. இப்பதான் 2022 ஆண்டினுடைய வேர்ல்ட் கப்பினுடைய The ஸ்கோர். most watched event in the whole world. நிறைய பேர் அதை பார்த்திருக்காங்க. And what happens? என்ன நடக்குது? In 91 seconds, 91 நொடி பொழுது இருக்கிறது. in the 80th minute of the football game, 80 நிமிடம், in the 81st minute of the football game, 81வது நிமிடத்திலே not even 2 minutes, only 91 seconds, 91 நிமிடம் தான் செகண்ட்ஸ் தான் இருக்குது. a young man, ஒரு Kylian Mbappe, ஒரு வாலிபர் இருக்கின்றார் எம்பாப்பே என்கிறவர். from France, பிரான்ஸ்ல இருந்து வருகிறார். he brought his country back in the match because he wouldn't relent, he wouldn't take defeat, or he wanted to win somehow, he wanted to move forward, he would never give up. 91 செகண்ட் தான் இருக்குது. ஆனாலும் நான் இதை விட மாட்டேன், திரும்பவுமாக நான் களத்துக்கு போவேன், விளையாடுவேன் என்று சொல்லி எம்பாப்பே திரும்பமாக உள்ளே வந்தார். Never relent as you march forward for Jesus Christ in the one life you have. உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே இயேசுவை விட்டு இயேசுவுக்கு சேவை செய்யாதபடிக்கு நீங்கள் பின்னிட்டு திரும்ப கூடாது. What is your name? உங்களுடைய பேர் என்ன? My name is Damayan. என்னுடைய பேர் தமயன். Where do you live? எங்க இருக்கீங்க? I live in Belgium comfortably. பெல்ஜியம் இடத்துல நான் ரொம்ப சுகஸ்தான வாழ்க்கை வாழ்ந்து What கொண்டிருக்கின்றேன். is God's call upon your life, Damayan? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அழைப்பு வைத்திருக்கின்றார் தமயன். God is asking me to go to an island near America where only lepers are forced to stay. ஒரு அமெரிக்க தேசத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு ஆண்டவரை அனுப்புகின்றார். அங்கே நிறைய Lepers. குஷ்டரோகிகள் தான் அதிகமாக நிறைய பேர் அங்க இருக்கின்றார்கள். What did you do there, Damayan? அங்க போய் என்ன பண்ணீங்க தமயன்? I went there and preached Jesus Christ. நான் அங்கே போய் இயேசுவை நான் பிரசங்கம் பண்ணினேன். I dressed the wound of the lepers. நான் குஷ்டரோகிகளுடைய காயத்தை நான் கட்டினேன். For how long did you do it? நீங்க எப்படி நான் முழு மனதுடன் செய்தேன். 1 week? ஒரு வாரம் செஞ்சேன். 2 weeks? 2 வாரம். 3 weeks? 3 வாரம். I did it till I contracted leprosy. நான் எனக்கு குஷ்டரோகம் வரும் வரைக்கும் நான் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தேன். I did it till I died and I was buried there along with them. நான் அங்கேயே இருந்து அங்கே ஊழியம் செய்து அங்கே குஷ்டரோகத்தை அடைந்து அங்கே நான் மரித்து போனேன். Damayan is speaking to you today. இன்று தாமயன் என்ற நபர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். What is your name? உங்களுடைய பேர் என்ன? John Allen Shaw. ஜான் அலெக்ஸ் ஜா. What is God's call upon your life? ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த அழைப்பு என்ன? To go and preach the gospel to the totally unreached. இதுவரைக்கும் இயேசுவை பற்றி கேள்விப்படாத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கும்படி நான் போகின்றேன். What did you do, John Allen Shaw? அங்க நீங்க போய் என்ன பண்றீங்க ஜான் அலெக்ஸ் ஜா? He said, I bid bye-bye to America. நான் அமெரிக்க தேசத்திற்கு பாய் சொல்லிட்டு and traveled towards India. நான் இந்தியாவை நோக்கி பயணம் செய்து வந்தேன். I traveled towards Andaman and Nicobar Islands. அந்தமான் நிக்கோபார் தீவுகளிடையே நான் பயணம் செய்தேன். There is an island in there அங்கே ஒரு தீவு இருக்கின்றது. where people do not know the Lord Jesus, a group of tribals there. அந்த தீவார் அந்த பழங்குடியின மக்களுக்கு இயேசு என்ற பெயரை தெரியாது. What's the island name? அந்த தீவின் பெயர் என்ன? Sentinel Island. சென்டினல் ஐலாண்ட் சொல்லுகிறார்கள்.
And what did you do there, அங்க John? போய் என்ன பண்றீங்க ஜான்? 27 years old. 27 வயசு தான் வாலிபருக்கு. With the help of some fishermen, சில மீனவர்களுடைய உதவியினாலே he reached that island. அந்த தீவிற்கு போய் அவர் நெருங்குகின்றார். With severe limitations of language, he somehow tried to convey the gospel. அங்கே ஒரு பாஷையே தெரியாது, ஆனாலும் ஏதோ ஒரு விதத்திலே கஷ்டப்பட்டு இயேசுவின் வார்த்தையை அங்க சொல்லுகின்றார். When was the last time humans saw you, John Allen Chow? கடைசியில எப்போ உங்களை பார்த்தோம் ஜான்? The fishermen who dropped him, staying 400 meters away from that Sentinel Island, சென்டினல் ஐலண்டுக்கு போய் விட்டுட்டு வந்தாங்க. saw them dragging my dead body along the beach because I became a martyr for Jesus. அங்கே அவர் போனதால இயேசு பற்றி சொன்னதனால அங்க இருந்த மக்கள் அவருக்கு கொண்டு விட்டாங்க. அதனால கொண்டு சடலமாக அவர் திரும்பி வந்தார். All heads bowed, all eyes closed. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை How many of you மூடிக்கொள்ளலாம். will say, I will be that son for Jesus? நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் அப்படிப்பட்ட ஒரு குமாரனாக தேவனுக்கு இருக்க How many of விரும்புகிறேன்? you will say that? எத்தனை பேர் சொல்லுவீங்க? Would you stand on your seats? நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னா தயவு செஞ்சு எழுப்பி நிக்கிறீங்களா? You may be a sister, but you can be that son. ஒருவேளை நீங்கள் மகளாக இருக்கலாம், பரவாயில்லை, நீங்க எழுப்பி நிற்க கேட்டுக்கொள்கின்றேன். You can be that son. நீங்கள் அந்த மகனாக இருக்க Would you முடியும். stand on your seat? நீங்க எழுப்பி நிக்கிறீங்களா? Commit. Yes. Come on. Come on. Come on. Yes. எழுப்பி நில்லுங்க. Quickly, quickly. Yes. Don't raise. தேவனுக்காக Yes. நான் அப்படிப்பட்ட ஒரு மகனாக இருக்க விரும்புறேன்னு சொன்னீங்க. எழுப்பி I got நில்லுங்க. 20 minutes, but I want to do this because the Holy Spirit is directing me. I want you to come forward quickly. முன்னாடி வாங்க. எளிமையினர்கள் முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். And let's stand before the altar of God முன்பதாக வந்து இந்த தேவ பலிபீடம் நிற்கும்படி and கேட்டுக்கொள்கிறேன். say, Lord, நீங்க வந்து சொல்லுங்க, ஆண்டவரே, I want to be that shining sun for Jesus. நான் அப்படிப்பட்ட பிரகாசிக்கக்கூடிய ஒரு மகனாக இருக்க விரும்புகின்றேன். I want to be that shining sun. நான் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசிக்கக்கூடிய மகனாக இருக்க விரும்புகின்றேன். Selection remembering. ஆண்டவரே, நான் அந்த அழைப்பை நினைவு கூறுகின்றேன். You called me. நீர் என்னை அழைத்தீர் I ஆண்டவரே. was not worthy. நான் தகுதியிலே இல்லாதவன். You called me. நீர் என்னை அழைத்தீர் ஆண்டவரே. I remember that. நான் அந்த அழைப்பை நான் I நினைவு say, கூறுகின்றேன். thank you. ஆண்டவரே, உமக்கு நன்றி I said, சொல்லுகின்றேன். thank you for grace. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த பாராட்டின I கிருபைக்காக said, நன்றி. thank you for your calling. உம்முடைய அழைப்புக்கு நன்றி ஆண்டவரே. But standing here, இங்கே நிற்கும் பொழுது I want to hold up your word. நான் உம்முடைய வார்த்தையை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். Not what the popular YouTuber who has the maximum hits on YouTube. I don't want to preach what he preaches. I preach what your word preaches. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான யூடியூபர் என்ன பண்றாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை. அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்கன்றது முக்கியம் இல்லை. நான் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகின்றேன். I will still dive deep into your word. நான் உம்முடைய வார்த்தையின் இன்னும் ஆழத்திற்கு நான் போவேன். Keep aside all my gadgets and dive deep into your word. எல்லாவற்றையும் நான் உதறி தள்ளிவிட்டு நான் இன்னும் அதிகமாக ஆழமாக உம்முடைய வார்த்தைக்குள்ளே செல்ல விரும்புகின்றேன். And bring out sound doctrine. நல்ல மறைபொருளாக இருக்கக்கூடிய நல்ல குணமான நல்ல பேலனான உபதேசங்களை கொண்டு வர விரும்புகின்றேன். All counsel of God. நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள Not விரும்புகின்றேன். just blessings, but also the curses. வெறும் ஆசீர்வாதம் மட்டுமே அல்ல, சாபத்தையும் பிரசங்கமாக Not இருக்க just விரும்புகின்றேன். privileges, but also responsibilities. ஏதோ சிறப்புரிமை மாத்திரமல்ல, எனக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் பேச விரும்புகின்றேன். Not just the gifts of the Holy Spirit, but also the fruit of the Spirit. தேவனுடைய வரங்களை மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியின் கனிகளையும் பேச விரும்புகின்றேன். Not just heaven, but also eternal, ever-burning hell. நான் பரலோகத்தை மாத்திரமல்ல, எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய நரகத்தையும் பற்றி பேச விரும்புகின்றேன். Proclaim it to the people. நான் மக்களுக்காக இதனை பிரசங்கம் பண்ண விரும்புகின்றேன். And I will never stop in this நான் work. இந்த விஷயத்தில் நான் நின்று போகவே மாட்டேன் ஆண்டவரே. As the boys demonstrated, even if I have to lose my life. என்னுடைய வாழ்க்கையே நான் இழக்க நேரிட்டாலும், Even as we heard this real stories, Lord, even if we have to lose our life, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இழக்க நேரிட்டாலும், we'll be that one grain of wheat for you. ஆண்டவரே, உமக்காக நின்ற மகனாக நான் நிற்க விரும்புகின்றேன். One grain of wheat. ஒரே ஒரு கோதுமை மணியாக நிற்க விரும்புகின்றேன். One grain of wheat that dies, which bears ஆண்டவரே, அந்த many fruit. விழுந்து இறந்து போகக்கூடிய ஒரு கோதுமை மணியாக நான் நிற்க விரும்புகின்றேன். Help me, Lord. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். Amen. ஆமென். God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நல்ல வார்த்தையை கொடுத்த போது நன்றி சொல்லலாம். அடுத்ததாக நம்ம கல்லூரி முதல்வர் முன்பதாக வந்து வருவார்கள். உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாமா?